friends, today's special Muttai Sambal. அதாவது egg sambal Malaysian style நம்ம சமைக்க போறோம். கொஞ்சம் டிஃபரண்டா அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் 8 முட்டை எடுத்துச்சுங்க. 8ல இருந்து 10 பாயில் பண்ணிடுங்க. குக் பண்ண முட்டை எடுத்துச்சுங்க. கருவேப்பிலை 1, ginger garlic paste 1 டேபிள்ஸ்பூன், ஹாட்லன் வெங்காயம் 1, ரெட் வெங்காயம் 1, green chilli padi 2 வரப்புக்கு, coriander leaf கொஞ்சம் வச்சுங்க, அது வந்து டெக்கரேஷன் மாதிரி தூவி விடுறதுக்கு, மசாலா பவுடர், coriander powder 1 டீஸ்பூன், chilli powder 1 டீஸ்பூன், மீட் கறி பவுடர் அதாவது இறைச்சி மசாலா தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துச்சிங்க. தக்காளி ஒரு பெரிய பழனா 1, சின்ன பழனா 2 கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா எக் பொரிக்க போகிறோம், டீப் ஃப்ரை. ஸோ அவிச்ச முட்டையை நம்ம பொரிச்செடுப்போம். மேலே கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் அதை திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்கணும். நான் 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 8லேருந்து நீங்கள் 10 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. முட்டை அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு, நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம சம்பளுக்கு சமைக்கலாம். எண்ணெய் ஏற்கனவே முட்டை பொரிச்ச எண்ணெயில் நான் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். தாளிக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம், கறி லீஃப் நல்லா வந்துருச்சு. வெங்காயம், ஹாட்லன் வெங்காயம், ரெட் வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா போட்டு தாளிப்போம். நம்ம வெங்காயம் போட்ட பிற்பாடு இந்த வெங்காயம் வந்து நிறம் மாற ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போட முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு தாளிப்போம். தக்காளி பழம் போடலாம், சிறுசாக கட் பண்ணி இருக்குது, போட்டு கொஞ்சம் வதக்குவோம். தக்காளிக்காய் வந்து நல்லா குக்காகி ஜூஸ் வெளியாகணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை குக் பண்ண விடுவோம். மசாலா தூள் போட்டுக்கலாம். Coriander powder, meat curry powder, chilli powder and salt இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேக விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் இதை வேகட்டும். சில்லி பாடி 2 ஆட் பண்ணிக்கலாம் உரப்புக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். 1/4 கப் அதிகமாக ஊற்றாமல் லைட்டாக ஊற்றுவோம். இது ரொம்ப ட்ராயாக இருக்குது. தண்ணி ஊற்றினாக்கா அது ஒன்றும் நல்லா வேகும்.
சம்பால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்ச முட்டை போட்டுக்கலாம். முட்டை வந்து ஒன்று ஒன்றா போடுங்க, ஏன்னாக்கா அது இப்படி கொட்டினாக்கா உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ என்ன செய்யணும், அந்த முட்டையை வந்து அந்த சம்பளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா முட்டை மேலே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு முட்டையும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு அந்த குழம்பு வந்து அது அப்படியே கோட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம பொறுமையாக ஒவ்வொரு முட்டையும் நம்ம கோட் பண்ணி விடுவோம். எனக்கு குக் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டு குக் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு வச்சு அதை ரசித்து பார்க்குறதுல அது ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பிரதர்ஸ்க்கெலாம் ரொம்ப வீட்டில் அடிக்கடிக்கு சும்மா சமைச்சு கொடுப்பேன், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோ இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். அதனால தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரெசிபி நான் போட்டுகிட்டு இருக்கேன். சில பேர் கொமெண்டில் கேட்டிருந்தீங்க குக் பண்ணுறது பற்றி. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வீடியோ பார்க்குறப்ப ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்து அப்படியே ஸ்பேமுக்கு போயிடும், அதாவது டஸ்ட்பின் போயிடும். ஸோ அது கணக்கில் இருக்காது. ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு அந்த கணக்கில் இருக்காது. ஸோ அந்த வாட்சஸ் ஹவர்ஸ் வந்து யூடியூப் இருக்கிறவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து இத்தனை ஹவர் இந்த வீடியோ பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கீகரிப்பாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அவ்வளோதான், நம்மளுடைய மலேசியன் ஸ்டைல் எக் சம்பால் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ரொம்ப சிம்பிளான வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, thank you very much. God bless you all. Happy cooking. Bye bye. Take care. Drop it.